சொரியாசிஸ் அப்படின்னா சாதாரணமாக எல்லாரும் அவர் ஏதோ ஒரு தோல் வியாதி அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க. ஆனால் அது வந்தவங்களுக்கோ இல்லை உங்கள் உறவினருக்கு எதாக இருந்து அதை கிட்டே இருந்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட கொடுமை தெரியும். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். லைஃப் உண்மையிலே சொரியாசிஸ்ன்னு சொல்லி நம்ம ஏதாவது டெஸ்டிமோனியலோ இதெல்லாம் பார்த்தா நிறைய ஒரு கமெண்ட் என்னவாக இருக்குன்னா, ஏதோ ஒரு சாதாரண தோல் நோய், இதுக்கெல்லாம் நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் இதை தீர்த்துருவாங்க, பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு போனால் இது சரியாயிடும், இப்படி தான் கமெண்ட் இருக்கும். ஏன்னா அவங்கள அதை பற்றி ஒன்று தெரிஞ்சிருக்காது, இல்லைன்னா இது ஏதோ சாதாரண இதுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சொரியாசிஸை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த ஒரு பெரிய மருத்துவமனையும் அதுக்கு கை கொடுக்காது அப்படிங்கிறது. ஹெவியாக ஸ்டெராய்டு எடுத்திருப்பாங்க. இது ஒரு ஆட்டோமின் டிசார்டர்னால அந்த ஸ்டெராய்டு போடுற டைம் குறையும், அதுக்கப்புறம் 2 மடங்காக வரும். அதை போட்டு அவங்க தோலெல்லாம் சுருங்கிறது, கண்ணில் கேட்ராக்ட் சீக்கிரம் வந்துடுது, பார்வையெல்லாம் கலந்துடுது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி உடம்பெல்லாம் தள்ளாடி சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி கடினமாக ஒரு பிரச்சனைக்குள்ளாவாங்க. இதை தாண்டி உளவியல் பிரச்சனை அப்படின்னா எடுத்த உடனே நவீன மருத்துவம் சொல்லுவாங்க, காலம் ஃபுல்லாக நீ மருத்துவத்தை தான் எடுத்தாகணும், உனக்கு இது தீர்வே கிடையாது, இனிமேல் அப்படின்னு நீ ரன் பண்ணலாம், மருந்து கையமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்ட உடனே அப்செட் ஆகி நிறைய பேர் மேரேஜ் பண்ணுறதில்ல, யார்ட்டையும் பேசுகிறதில்ல, சமூகத்தில் ஒதுங்கிடுவாங்க. இவங்கள ஒதுக்குறாங்களோ இல்லையோ இவங்களே ஒதுங்கிடுவாங்க. காரணம் நம்ம எதாவது பட்டால் அவங்க சாதாரணமாக பார்த்தா கூட நம்மளை ஏதோ கஷ்டப்பட்டு பாடுறாங்க, இவன்கிட்டருந்து பரவிடுமோன்னு பயப்படுறாங்க அப்படின்னு இவங்களே நினச்சி சைக்காலஜிலாம் செப்பரேட் ஆகிறாங்க. இப்படி செப்பரேட் ஆகி அவங்கள்ட்ட நீங்கள் பேசி பார்த்தீங்க அப்படின்னா 40 வயசுன்னு சொல்லுவாங்க, மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க ஃபேமிலியில் டச்சில் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனை இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இந்த சொரியாசிஸ் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த டைம் நீங்கள் உங்ககிட்ட இருக்கவங்க ஏதாவது இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை ஒரு அலட்சியமாக கூட பார்த்துறாதுங்க, கேட்டுறாதுங்க. ஸோ நம்ம இது ஒரு சோஷியல் அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். பல வீடியோக்குள்ளே நானே சொரியாசிஸை பற்றி பேசியிருப்பேன், நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அதில் உள்ள கிளாசிஃபிகேஷன், வாய்ப்பாடு எப்படி தீர்க்கிறோம் எல்லாத்தையுமே நான் குறிப்பிட்டிருப்பேன். சொரியாசிஸை பற்றி நிறைய டெஸ்டிமோனியில் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். சொரியாசிஸை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக சொரியாசிஸ் பேஷண்ட் இருக்கவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு அதில் ஒரு எந்த பிரச்சனையும் இருக்காது, தீர்வு இருக்குது அப்படிங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கணும். யாரும் கவலைப்பட வேண்டிய ஒரு தேவையே இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா சாப்பாட்டு முறையில் சில கவனமாக இருக்கணும், ட்ரிங்க்ஸ் எடுக்கவே கூடாது, சில வழிமுறைகளை மட்டும் கரெக்டாக கடைபிடிச்சாலே சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா நிறைய சொரியாசிஸை பற்றியே பேசிட்டீங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் சொரியாசிஸ் நோயாளர்களோட அந்த பேஷண்ட்ஸோட கதையை கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ கவலைப்பட்டிருப்பாங்க, நல்ல போஸ்டிங்கில் இருந்திருப்பாங்க, இந்த பிரச்சனையால் வேலை செய்ய முடியாது, வேலையை விட்டுருக்கணும், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும், ஃபாரின் போக முடியாது, ஏன்னா மெடிக்கலில் இது அன்ஃபிட் ஆகிரும், உடம்பு சட்டை கலத்துனாங்க அப்படின்னா அவ்வளோ கொடூரமாக இருக்கும். ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகி ஒரு டெஸ்டிமோனியல் ரிப்போர்ட்டோ இல்லை நம்மகிட்ட சரியான ஒரு ஃபீட்பேக்கை கொடுக்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கிடைச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது இன்னும் இதை மாதிரி தெரியாமல் நிறைய பேர் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த நியூஸ் நம்ம போய் சேரணும், அவங்களும் சரியாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். ஸோ சொரியாசிஸை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதுக்கு சித்த மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இந்த சொரியாசிஸ் இருக்குது அப்படின்னா ஏதாவது சந்தேகமோ ஆலோசனையோ தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை அந்த நம்பர் டிஸ்பிளே ஆகுது அதுக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கான ஆலோசனையும் பதிலும் கண்டிப்பாக கிடைக்கும்.